ஜெய் ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே. உலக அரசியல் ஒரு பெரிய சூழலில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. சக்தி வாய்ந்த நாடுகள் தங்கள் கூட்டணிகளை மறுபடியும் வரைபடத்தில் அடுக்கிக் கொண்டிருக்கும் நேரம் இது. ஆனால் இந்த சூழலுக்கு நடுவில் அமெரிக்காவை கூட சலசலப்போடு திரும்பி பார்க்க வைத்திருக்கும் ஒரு வருகை. ஏனா இது ஒரு சாதாரண தூதரக வருகை இல்லை. உலக சக்தி சமநிலையை மாற்றக்கூடிய ரஷ்யா இந்தியா வரலாற்றிலேயே மிகப்பெரிய இராணுவ ராஜதந்திர ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகப் போகும் நேரம் இது. இதுக்கு முன்னாடியே அமெரிக்க எச்சரிக்கைகள், மிரட்டல்கள், அரசியல் அழுத்தங்கள் எதுவும் பயனில்லை. இந்தியா ஒரே வார்த்தை, என்னோட முடிவு நான் தான் எடுக்கணும். 4 ஆண்டுகளுக்குப் பிறகு புட்டின் இந்தியா வருகிறார். இந்த வருகை ஒரு கோட்டசி விசிட் இல்லை, இது ஒரு தலைமுறை மாற்றும் கூட்டணி ஒப்பந்தம். ரஷ்யா இந்தியா நட்பு புதியதில்ல. சுதந்திரம் பெறுவதற்கு தொடங்கிய நாளிலிருந்தே நன்றாக இருந்த நட்பு இது. ஆனா இந்த முறை வரும்போது 2 உலக சக்திகளும் ஒன்றாக இணைந்து செய்யப்போகும் விஷயம் அமெரிக்காவுக்கு நேரடி சவால். ஏன் இந்த முறை அமெரிக்கா இத்தனை பதட்டமாக இருக்கிறது? ஏனெனில் புட்டின் மோடி சந்திப்பில் கையெழுத்தாகப் போகும் ஒப்பந்தங்கள் சாதாரண ட்ரேட் டீல்ஸ் இல்லை. இராணுவத்தை மாற்றும் ஒப்பந்தங்கள், உளவுத்துறை ஒத்துழைப்பு, கூட்டு ஆயுத உற்பத்தி, உலக சக்தி சமநிலையை சாய்க்கும் ரீலோஸ். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் வருடாண்டுகளாக மிக நெருங்கிய தனிப்பட்ட நட்பு கொண்டவர்கள். இருவருமே செய்யும் அரசியல் முடிவுகளில் ஒரு பொதுவான கோடு இருந்து வருகிறது: நாம் எந்த நாட்டின் அழுத்தத்தையும் ஏற்க மாட்டோம். இதுவே அமெரிக்காவை பயமுறுத்துகிறது. இந்த சந்திப்பில் 5 முக்கிய தலைப்புகள் பேசப்படுகின்றன. 1. டிஃபென்ஸ் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், இராணுவ தொழில்நுட்ப பரிமாற்றம் ஒப்பந்தம். 2. ஜாயிண்ட் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங், கூட்டு விமானம் தயாரித்தல். 3. ஆயில் அண்ட் எனர்ஜி லாங் டர்ம் டீல்ஸ், கச்சா எண்ணெய் மற்றும் எரிசக்தி நீண்டகால ஒப்பந்தங்கள். 4. நியூக்ளியர் பவர் எக்ஸ்பான்ஷன், அணுசக்தி விரிவாக்கம். 5. ரிலோஸ், கூட்டு தளவாத பரிமாற்ற ஒப்பந்தம். S-500 டீல். நாம் S-400 ஏவுகணை அமைப்பை ஏற்கனவே வாங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அடுத்த தலைமுறை S-500 என்று சொல்லப்படும் முன்னேற்றப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் ஷீல்ட், இதை கூட்டு தயாரிப்பு செய்ய இந்தியா ரஷ்யாவிடம் கேட்டு வைத்திருக்கிறது. S-500 ஏன் அமெரிக்காவை பயமுறுத்துகிறது? S-500 உடைய திறன் சாதாரணமானதல்ல. ஹைப்பர்சானிக் மிசைல் இன்டர்செப்ஷன், 600 கிலோமீட்டர் ட்ராக்கிங், ஸ்பேஸ் லெவல் டிஃபென்ஸ், பாலிஸ்டிக் மிசைல் கில் கேப்பபிலிட்டி. இது இந்தியாவிடம் வந்துவிட்டால் அமெரிக்கா சீனா இருவருக்கும் பெரும் தலைவலி. Su-57 ஸ்டெல்த் ஃபைட்டர், உலகின் மிக குறைந்த கண்காட்சி அளிக்கும் சிறப்பான ஸ்டெல்த் ஃபைட்டர். இந்தியா இதனை வாங்குவதோடு மட்டுமல்லாமல் இதை இந்தியாவிலேயே தயாரிக்க அனுமதி கேட்கிறது. 1. விமான உற்பத்தி மற்றும் இராணுவ தொழில்நுட்பம். HAL பிளஸ் ரஷ்யா கூட்டு தயாரிப்பு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் மற்றும் ரஷ்யாவின் சுக்கோய் நிறுவனத்தின் கூட்டு முயற்சி இது. இதன் மூலம் இந்தியா எதிர்காலத்தில் ஸ்டெல்த் ஜெட்களை தயாரித்து உலகத்திற்கே ஏற்றுமதி செய்யும் நாடாக மாற வாய்ப்புள்ளது. இது இராணுவத்துறையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. மற்ற முக்கிய ஒப்பந்தங்கள்: அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பம், நியூக்ளியர் சப்மெரின் டெக்னாலஜி, நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள், லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல்ஸ், செயற்கைக்கோள் மற்றும் விண்வெளி ஒத்துழைப்பு, சேட்டலைட் பிளஸ் ஸ்பேஸ் கோஆபரேஷன், இராணுவ பயிற்சி மற்றும் உளவு தகவல் பரிமாற்றம், ட்ரெய்னிங் பிளஸ் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங். இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் அமெரிக்காவுக்கு ஒரு நேரடி புவிசார் அரசியல் அழுத்தத்தை, ஜியோபொலிட்டிக்கல் பஞ்சை கொடுக்கின்றன. 2. ரெலோஸ் ஒப்பந்தம். இது தளவாட பரிமாற்ற பரஸ்பர ஒப்பந்தம் என அழைக்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு ஒரு கேம் சேஞ்சர் ஆகும். இதன் அர்த்தம், இரு நாடுகளின் இராணுவங்களும் ஒருவருக்கொருவர் தளங்களை, அதாவது பேசஸை பயன்படுத்திக் கொள்ளலாம். எரிபொருள் நிரப்புதல், பழுது நீக்குதல், கப்பல்களை நிறுத்துதல், உபகரணங்கள் விநியோகம், முன்னேறிய தளங்களில் நிலைநிறுத்துதல், ஃபார்வர்ட் பொசிஷனிங் ஆகியவற்றை செய்து கொள்ளலாம். 3. ரெலோஸ் ஒப்பந்தத்தின் புவிசார் அரசியல் விளைவுகள். உண்மையான காரணம் அமெரிக்காவின் பயம். இந்தியாவுக்கு ரஷ்யாவின் ஆர்க்டிக் மற்றும் தொலைதூர கிழக்கு இராணுவ தளங்களுக்கான அணுகல் கிடைக்கும். ரஷ்யாவுக்கு இந்திய பெருங்கடல் முழுவதும் இராணுவ அணுகல் கிடைக்கும். இதன் விளைவு, இந்தியா இந்தோ பசிபிக் சக்தியாகவும் ரஷ்யா
இந்திய பெருங்கடல் சக்தியாகவும் மாறும். இது அமெரிக்காவின் நீண்டகால கடற்படை ஆதிக்கத்தை உடைத்துவிடும். 4. அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய எதிர்வினை. அமெரிக்காவின் அணுகுமுறை. அமெரிக்கா இந்த ரெலோஸ் ஒப்பந்தத்தை தாமதப்படுத்தவும் இந்தியாவை சீனாவுக்கு எதிராக பயன்படுத்தவும் முயற்சித்தது. ஆனால் இந்தியா ஒரு முடிவுக்கு வந்தது. அமெரிக்காவை நம்புவதற்கில்லை. யுஎஸ் இஸ் அன்ரிலையபிள். இதனால் இந்தியா ரஷ்யா ரெலோஸ் ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு ஒரு புவிசார் அரசியல் பேரிடராக அமைந்தது. ஐரோப்பிய நாடுகளின் நிலை. ஐரோப்பிய நாடுகள் இந்தியா மீது பொருளாதார தடைகள் விதிக்கலாமா என்று யோசித்தன. ஆனாலும் இந்தியா மிகவும் முக்கியமானது என்பதால் அவர்களால் உடனடியாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. அடுத்த 3 நாட்கள் இந்தியாவுக்கு மட்டுமில்ல, உலக அரசியலுக்கே புதிய திருப்புமுனை. புட்டின் வருகை ஒரு விஜயமில்லை, ஒரு ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் எர்த்குவேக். நண்பர்களே, உங்களுடைய கருத்து என்ன? இந்த ஒப்பந்தங்கள் இந்தியாவை உலக அதிபராக மாற்றுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய பெரிய விஷயங்களோட திரும்ப வர்றேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.